இருள் நீக்கி அருள் பரப்பி வறுமை வாழ்வுக்கு வழியமைக்கும் அருமைகளும் பொறுமைகளும் நிறைந்த புனித ரமலான் மாதத்தில் வசந்தம் டிவி பெருமையோடு வழங்கும் ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நாம் சந்திக்கின்றோம். சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இனிய காணிக்கை உரித்தாகட்டும். அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ரசிகர்களே, நாம் இந்த புனித ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் நோக்கோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் இருந்து இஃப்தார் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகின்றோம். இன்றும் மிக முக்கியமான ஒரு இடத்திலிருந்து நாம் உங்களை சந்திக்கின்றோம். அதாவது, கடல் கிழித்து சூரியன் தான் உதிக்க முன்னே உடல் குளித்து உழுவெடுத்து சுபகு தொழும் பெருமக்கள் வாழுகின்ற சிறு மக்கம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு ஊரிலிருந்து தான் நாம் உங்களை சந்திக்கின்றோம். அன்பு ரசிகர்களே, இலங்கை முஸ்லிம்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு பள்ளிவாசலிலே தான் நான் இப்பொழுது வீற்றிருக்கின்றேன். உலக முஸ்லிம்களின் அடையாளமாக இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனிலே இருக்கிறது. அதே போன்ற ஒரு பள்ளிவாசல் இலங்கையிலே நான் சொன்ன மாதிரி சிறுமக்கம் என்று போற்றப்படுகின்ற காத்தான்குடியிலே இருக்கிறது. காத்தான்குடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து தான் இன்றைய ரமலான் வசந்தம் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இன்றும் நல்ல பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் இந்த பள்ளிவாசலினுடைய பேஷிமாம் அல் ஹாஃபில் அஷேஹ் இல்ஹாம் மௌலவி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஃபலாஹி அவர்கள் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு மதரசா, அந்த மதரசாவிலே ஓதிய மௌலவி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஹஸரத் அவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளிலே இப்படி இந்த இஃப்தார் சிந்தனையை கலந்துரையாடல் வடிவிலே வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளிவாசலுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பிலே தான் இன்றைய கலந்துரையாடல் இடம்பெறவிருக்கிறது. என்று சொன்னால், இந்த தலைப்பை கலந்துரையாடுவதற்கு மிக பொருத்தமான இடம் இந்த பள்ளிவாசல் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதே போன்று ரசிகர்களும் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே அது உண்மை என்று உணர்ந்து கொள்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு ஐவேளை தொழுங்கள் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுங்கள் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலினுடைய வகிப்பாகம் என்பது சமூகத்திலே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கிறது. என்னுடைய முதலாவது வினா என்னவென்று சொன்னால், இந்த பள்ளிவாசல்கள் என்றால் என்ன? ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவியின் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியினூடாக கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக அடிப்படையான ஒரு உன்னதமான ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னமாக இஸ்லாம் பள்ளி வாயில்களை பார்க்கிறது. இந்த பள்ளி வாயில்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இது என்னுடைய பள்ளி வாயில், இது உன்னுடைய பள்ளி வாயில் என்று பெயரை வைத்து யாரும் பள்ளி வாயில்களை உரிமை கொண்டாட முடியாது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளி வாயில்கள் என்பன அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே இந்த பள்ளி வாயில்கள் என்கின்ற அந்த சொல், மஸ்ஜித் என்கின்ற சொல், அது சிரம்பணிதல், சுஜூது செய்கின்ற இடம் என்ற நேரடி கருத்தை கொடுக்கிறது. பொதுவாக மஸ்ஜித் என்ற அந்த சொல்லுக்கு நாங்கள் சுஜூது செய்யும் இடம் என்ற கருத்தை கொடுக்கிறது. எனவே ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இந்த பள்ளி வாயில்கள் இருப்பதென்பது ஒரு இன்றியமையாத ஒரு அம்சமாகும். அந்த வகையிலே தான் பொதுவாக பள்ளி வாயில்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனாலும் முதலாவது ஒரு பள்ளியை அமைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அங்கே வாழ்கின்ற போது மக்கா கஅபத்துல்லா இருந்தது. முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அங்கே அவர்கள் இருக்கவில்லை. அதன்பின் முதலாவது ஒரு இருப்பிடமாக சென்றது மதீனா முனவ்வரா. அங்கே சென்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாயிலை அமைப்பதைத்தான்
மிக குறிக்கோளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருந்தார்கள். எனவே அந்த வகையில் பள்ளி வாயில்கள் என்பது வெறுமனே, அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கான இடமாக மாத்திரம் பள்ளி வாயிலை பயன்படுத்தவில்லை. நபியுடைய தொழுகின்ற இடம் அதாகத்தான் இருந்தது, காது நீதிமன்றமாக இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சார பணியை மேற்கொள்கின்ற இடமாக இருந்தது, வாலிபர்களை, இளைஞர்களை, பாடசாலை மாணவர்களை உள்வாங்குகின்ற, எமது காலத்தை பொறுத்த வரைக்கும் உள்வாங்குகின்ற ஒரு இடமாக பள்ளி வாயில்கள் இருக்க வேண்டும். அங்கேதான் திருமண பிணக்குகள், திருமணங்கள் சேர்த்து வைக்கப்பட்டன, திருமண பிணக்குகள் சரிபார்க்கப்பட்டன, கொடுக்கல் வாங்கல்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற கொடுக்கல் வாங்கல்களுக்கு நீதி வழங்குகின்ற ஒரு இடமாக பள்ளி வாயில்கள் இருந்தது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது பள்ளி வாயில் தான் ஒரு அடிப்படையான, ஒரு அடித்தளமான ஒரு இடமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வெறுமனே தொழுவதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், திக்ர் ஔராதுகள் ஓதுவது மாத்திரம் இல்லாமல் அவைகள் நடைபெற வேண்டும், அது அடிப்படையான அம்சமாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பள்ளி வாயில் அந்த பிரதேசத்தில் ஒரு கேந்திர நிலையமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு பள்ளி வாயிலுடைய ஒரு கன்செப்டாக இருக்கிறது. உண்மையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை வைத்தீர்கள். அதாவது இந்த பள்ளி வாயில்கள் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய பிரதான நோக்கம் என்ன, அது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை வைத்தீர்கள். உண்மையில் அதற்கு இந்த பள்ளிவாசல்கள் தொடர்பாக முஸ்லீம்களுக்கும் போன்று முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு இந்த காத்தான்குடியிலே இருக்கின்ற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்து இங்கு இருக்கின்ற இந்த அழகான கட்டிட செயற்பாடுகளை பார்க்கின்றார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலிலே என்ன மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அதிகளவான முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் வருகின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய ஒளிப்பதிவு நடவடிக்கைகளையும் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு பள்ளிவாசலாக இந்த காத்தான்குடி மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தான் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஹசரத் அவர்களே, இந்த மஸ்ஜிதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மஸ்ஜிதுகளுடைய சிறப்புகள் என்ன? பள்ளி வாயில்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட பள்ளி வாயில் காபத்துல்லா. அது மிகவுமே சிறந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடம். காபத்துல்லா என்பதிலே எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி வாயில் மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேள்வியாக கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாயில் காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாயில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாயில். அந்த இரண்டு பள்ளிவாயிலுக்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 40 வருடங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே மஸ்ஜிதுடைய எல்லா மஸ்ஜிதுகளும் கண்ணியமானவைகள், சங்கைக்குரியவைகள், சிறப்புக்குரியவைகள். இருந்தாலும் உலகத்திலே இருக்கின்ற முதலாவது பள்ளிவாயில் அந்த காபத்துல்லா ஹரம் என்பது மிகவுமே அதிவிசேடத்துக்குரிய, சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அங்கே தொழுகின்ற ஒரு தொழுகை 1,00,000 தொழுகை தொழுவதற்கு சமனாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பள்ளிவாயில். நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம், அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமைகளுக்காக வேண்டி போகிறோம். இது உலகத்திலே நாங்கள் எல்லோரும் சென்று வரக்கூடிய ஒரு இடம். எல்லோரும் அங்கே போக வேண்டும் என்று விரும்ப வேண்டும், ஆசைப்பட வேண்டும். எத்தனையோ பேர் பொருளாதார நல்ல வசதி வாய்ப்போடு எத்தனையோ நாடுகளுக்கு போகிறார்கள், ஆனால் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆனால் கட்டாயம் அங்கே சென்று அங்கே உள்ள துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களை அடையாளப்படுத்தினார்கள். அவைகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பள்ளிவாயில் மஸ்ஜிதுல் அக்ஸா. இரண்டாவது பள்ளிவாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாயில் மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய ஒரு பள்ளிவாயிலாக மஸ்ஜிது நபவியை சொன்னார்கள். மஸ்ஜிது நபவி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று சஹாபாக்களும் அவர்களுமாக முன்னின்று கட்டப்பட்ட பள்ளிவாயில் தான் மஸ்ஜிது நபவி. அங்கே தொழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 தொழுகைகள் தொழுவதை விட சிறந்த நன்மைக்குரியதாக அந்த மஸ்ஜிது நபவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். இன்றும் அந்த மஸ்ஜிது நபவி விசாலமாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த பள்ளிவாயிலும் அங்கே தூண்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த நபியுடைய பள்ளிவாயுடைய எல்லை என்கின்ற அரபு வார்த்தையிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது.
மூன்றாவது சிறப்புக்குரிய பள்ளிவாயில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பள்ளிவாயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 16-17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுதார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பள்ளிவாயில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அங்கே தொழுகின்ற போது 500 தொழுகைகள் தொழுத சமனான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் கொடுக்கிறான். இந்த மூன்றுக்கும் தான் நாங்கள் இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்ய போகிறோம் என்ற நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் பிரயாணம் செய்ய முடியும். அது தவிர உள்ள எல்லா பள்ளிவாயல்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள், அங்கே செல்வது, அங்கே இருப்பது, அங்கே தொழுவது எல்லாமே என்னது நன்மைக்குரியவைகள், சிறப்புக்குரியவைகள். உண்மையில் ஹசரத் அவர்களே, அதாவது எங்களுடைய அந்த 3 புனித தலங்கள் தொடர்பிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக சொல்வார்கள் மக்கா, மதீனா, அதே போன்று இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன் ஜெருசலத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றோடு மிகவும் ஒன்றிப்போன ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்ற இடம் கூட, அதனுடைய அந்த தலம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. நாங்கள் காத்தான்குடி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் பலஸ்தீனிலே இருக்கின்ற எங்களுடைய புனித தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மேலதிக ஏனைய சிறப்புகள் தொடர்பிலும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தினால் அது சிறப்பாக இருக்கும். மஸ்ஜிதுல் பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கே இருக்கின்ற பள்ளிவாயல் அங்கே இருக்கின்ற அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கட்டாயம் சொல்லியாக வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அது வெறுமனே ஒரு பள்ளிவாயலுக்கு சொல்கின்ற பேர் அல்ல, அது ஒரு வளாகத்தினுடைய ஒரு பெயர். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஒரு நீண்ட நெடிய பல ஏக்கர் கணக்கான கொள்ளளவை கொண்ட அந்த அளவினுடைய பேரு தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்திற்குள்ளே நிறைய பள்ளிவாயல்கள் இருக்கின்றன. மஸ்ஜிதுல் கிபலி என்ற ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது, குப்பத்து சஹரா டோம் ஆஃப் த ரொக் என்கின்ற ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது, மஸ்ஜிதுல் நிசா என்கின்ற ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, நீர் ஊற்றுக்கள் இருக்கிறது, 15க்கும் மேற்பட்ட கதவுகள் இருக்கின்றன. இப்படி நிறைய அம்சங்களை உள்ளடக்கிய இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற கூடிய இடம். அங்கேதான் உலகத்தில் அனுப்பப்பட்ட பெரும்பான்மையான நபிமார்கள் தரிசித்த இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. பைத்துல் முகத்தஸ் என்றும் நாங்கள் அதுக்கு பேர் சொல்லப்படுகிறது. எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக கட்டினார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை. அதனுடைய அடித்தளங்கள் இப்போது இருக்காது. அதன் பின்னர் வந்த நபிமார்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வைத்து அந்த பள்ளிவாயலை கட்டினார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய சில இச்சை சொச்சங்கள் இப்போதும் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள், அல்லது அவைகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன. ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த வளாகத்திற்குள்ளே மிக பிரதானமான 2 பள்ளிவாயல்கள் இருக்கிறது. ஒன்று மஸ்ஜிதுல் கிபலி என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றோடு தொடர்புபட்ட ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது. அதன் பின்னே குப்பத்து சஹரா டோம் ஆஃப் த ரொக் என்கின்ற அமைப்பில் ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது. அதுதான் நீங்கள் இப்போது சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போகின்ற போது ஒரு மலையிலே இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உயர்த்தினான். அந்த மலையை சூழ ஒரு டோம் ஆஃப் த ராக் என்கின்ற அமைப்பிலே ஒரு பள்ளிவாயலை கட்டியிருக்கிறார்கள். அந்த பள்ளிவாயலுடைய தோற்றத்தில் தான் இந்த காத்தாங்குடியில் இருக்கின்ற இந்த பள்ளிவாயல் கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வளைத்திருக்கின்ற இந்த வடிவமைப்பு. ஆனால் இதனுடைய மிம்பர் அமைப்பு, முன்னால் இருக்கின்ற இந்த மிம்பர், இதனுடைய அதாவது மெஹராப் என்று சொல்லுவோம். எல்லா பள்ளிவாயலுக்கும் எந்த பக்கம் கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற இந்த மெஹராபுடைய அமைப்பு அந்த மஸ்ஜிதுல் கிபலி என்கின்ற அந்த வலிமை வாய்ந்த அந்த பள்ளிவாயலுடைய தோற்றத்தில் இந்த மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாயல் டோம் ஆஃப் த ராக் என்கின்ற அமைப்பில். எனவேதான் எல்லாவற்றையும் சேர்த்து இப்போது மக்களால் இது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அழைக்கப்படுகிறதே தவிர இதிலே சில பிழையான தகவல்களும் வழங்கப்படுகின்றன. அவ்வாறு அல்ல. இதனை நாங்கள் இந்த பள்ளிவாயுடைய பேரும் புதிய காத்தாங்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயல், நியூ காத்தாங்குடி கிரேண்ட் ஜும்மா மஸ்ஜித். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவாக முன்னோக்கி தொழுத பள்ளிவாயல் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது. அங்கே தொழுவதற்கு நன்மை இருக்கிறது. எனவே எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் நாங்கள் அந்த இடத்தை போக வேண்டும், பார்க்க வேண்டும், தொழ வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விடுத்துக் கொள்கிறோம். உண்மையில் அதாவது நல்லொரு விடயத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் சொன்னதை போன்று அந்த
ஒரு பள்ளிவாசலை தான் மக்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜித் அக்ஸாவோ என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. என்னுடைய அடுத்த வினா என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீர்கள் அங்கு இருக்கின்ற அந்த மஸ்ஜிதுல் கிப்லி அந்த பள்ளிவாசலை போன்று இதை அமைத்திருக்கின்றோம், மிம்பரே அக்ஸாவில் இருக்கின்ற மிம்பரை போன்று அமைத்திருக்கின்றோம் என்று. நான் கேட்குற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய புனித தலங்கள் இருக்கின்றன, கஹபத்துல்லா அதே மாதிரி, மதீனா போன்ற பள்ளிவாசல்கள் அதே மாதிரி ஒத்த பள்ளிவாசல்களை புனித தலங்களை வேறு இடங்களில் அமைக்கலாமா? ஏனென்று சொன்னால் ஒரு சர்ச்சை இருந்தது இதற்கு முன்னர் இருந்த சில இஸ்லாமிய தலைவர்கள் கஹபத்துல்லாவை போன்ற ஒரு மஸ்ஜிதை அவர்களுடைய நாட்டிலே அமைத்து அங்கு தவாப் செய்ய முற்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவம் இப்படியான ஒரு இடத்துக்கும் கிடைத்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், புனித தலங்களை போன்று அதே மாதிரியான தோற்றமுடைய பள்ளிவாசல்களை வேறு இடங்களில் அமைப்பதன் மூலம் மார்க்கத்திற்கு நெகட்டிவான பிரதிவிவகாரமான அல்லது மைனஸான விடயங்கள் ஏற்படாதா? பொதுவாக இந்த ஒரு உலக விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே இரண்டு பக்கங்கள் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு காபத்துல்லா என்பது அதே அதி உயர் அமல்களோடு இபாதத்துகளோடு தொடர்புபட்டது. அங்கே போகுவதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன. இப்படித்தான் போக வேண்டும், இஹ்ராம் கட்டி அணிய வேண்டும், இஹ்ராம் அணிந்து போக வேண்டும். அங்கே இருக்கின்ற ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அங்கே இருக்கின்ற ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அங்கே இருக்கின்ற மக்காம் இப்ராஹிமுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அங்கே இருக்கின்ற சஃபா மர்வாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அங்கே இருக்கின்ற தவாஃப் செய்கின்ற மத்தாஃப் என்கின்ற இடத்துக்கு ஒரு, இந்த இடங்களை இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய ஷிஃப்ட் பண்ண முடியாது. அந்த இடங்களை போன்று இன்னும் ஒரு இடத்திலே அமைப்பதும் அது முஸ்லிம் சமூகத்துக்கு பொருத்தமான விடயம் அல்ல. அது அந்த அந்த காபத்துல்லா என்பது அதற்கு மட்டும் சொந்தமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மிகப்பெரிய ஒரு இறை இல்லமாக அதனை வைத்திருக்கிறார். எனவே அது இஸ்லாமிய ஷரியத்திலும் அது ஒரு ஆகமானதாக இருக்க மாட்டார். அதே நேரம் கட்டட கலைகள் என்று வருகின்ற போது நாங்கள் இன்னும் ஒரு இடத்தில் இருக்கின்ற கட்டட கலையை பின்பற்றி ஒரு இடத்திலே அமைப்பது என்பது அது மார்க்கத்தின்படி அது ஒரு கூடாத ஒரு செயலாக பார்க்கப்பட மாட்டார். இப்போ மஸ்ஜிது நபவியை பொறுத்த வரைக்கும் மஸ்ஜிது நபவி நிறைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாயில், உலகத்தில் இருக்கின்ற பள்ளிவாயில்களில் மிக பிரம்மாண்டமாக இன்னும் அதனுடைய புனர்நிர்மாணங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த சில கட்டட கலைகளை இன்னும் ஒரு இடத்திலே பயன்படுத்துவது பிரச்சனை. அதே மாதிரி இந்த பள்ளிவாயிலும் நான் சொன்னது போன்று டோம் ஆஃப் த ராக், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடோ அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடோ தொடர்புபட்ட கட்டடம் அல்லது. அது சுமார் ஹிஜ்ரி 56க்கு பிறகுதான் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போது இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டிடம் போன்ற அங்கே இருக்கின்ற கட்டிடம் டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லுவோம். அந்த கட்டடம் அங்கே கட்டப்பட்டிருப்பது ஹிஜ்ரி 56க்கு பிறகுதான். எனவேதான் அந்த தோற்றத்தில் அந்த வடிவமைப்பில் கட்டட கலையை பின்பற்றி இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. தவிர அங்கே போகின்ற தொழுகின்ற அங்கே போவதற்குரிய சிறப்புகள், அங்கே போய் தொழுவதற்குரிய சிறப்புகள் எல்லாம் இந்த பள்ளிவாயிலில் கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாக. என்னென்று சொன்னால் இப்படியான கேள்விகள் கேட்கின்ற பொழுதுதான் சந்தேகங்கள் தீர்க்கப்படும். அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அடுத்து நாங்கள் குறிப்பாக இன்னொரு விடயம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம், ஜெருசலத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இமாம் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார். நான் நினைக்கிறேன் நீங்கள் அவரோடு உரையாடி இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? அதாவது இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே, குறிப்பாக சிங்கள மக்கள், பௌத்த மக்கள், அன்புக்குரிய பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு நாட்டிலே இப்படி ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய புனித சின்னம் ஒன்றிற்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயங்கள் எல்லாம் அவர் கேள்வியுற்றிருப்பார். இங்கு பார்த்த பொழுது அவருடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருந்தது மொழிவர்களே? அவர் கடந்த நான் நினைக்கிறேன் 2023 டிசம்பர் 31 தேதி ஜும்மா ஹுத்பாவுக்கு தான் சமூகம் அளித்திருந்தார். அவர் பார்த்தவுடன் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே நின்றார். வெளியில் நிற்கின்ற போது அப்படியே நின்று ஒரு ஆச்சரியமாக அவருக்கு இருந்தது. அதே அந்த கட்டட கலை இங்கே பின்பற்றப்பட்டிருப்பதை அவர் அவதானித்தார். எனவே அவர் ஹுத்பா பிரசங்கம் செய்தார். அதிலே அவர் முழுக்க அங்கே இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாகத்தான் பேசினார். பேசிவிட்டு இப்படியான ஒரு இடம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருப்பதையிட்டு சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் இங்கே வருகின்ற அந்த உணர்வை நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் பொதுமக்களாகிய எல்லோருக்கும் விடுத்தார். அதன் பின்னர் அவர் சென்று மீண்டும் ஒரு அசர் நேரத்துக்கு திரும்ப வந்தார்.
நெருக்கடியான கூட்டமாக இருந்தது. அவர் பார்க்க முடியவில்லை. வந்து அவர் முழுமையாக இந்த கீழ்ப்பகுதி மேல்பகுதி இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டடக் கலைகளும் பின்பற்றிருக்கின்ற அமைப்புகள் தொடர்பாக மிக விரிவாக பார்த்து ரசித்து விட்டு சென்றார். அவருடைய கோரிக்கையாக எல்லோரும் அந்த இடத்துக்கு வர வேண்டும், அங்கே உள்ள அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்து விட்டு சென்றார். உண்மையில் ஹசரத் அவர்களே, அடுத்து இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் குறிப்பாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு செயற்பாடுகளை செய்கின்ற பொழுதிலும் அதற்கான ஒழுக்க விழுமிய வரையறைகளை இஸ்லாம் மிக சிறப்பாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரயோக ரீதியாக செய்து காட்டியிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், புனித தலங்களை தவிர பொதுவாக கிராமத்திலே இருக்கின்ற ஒரு கஷ்டப்பிரதேசத்தில் இருக்கின்ற குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பள்ளிக்கு செல்கின்ற பொழுதிலும் சரி, அதே போன்று ஏனைய பெரிய பெரிய பள்ளிகளுக்கு செல்கின்ற போதிலும் சரி, மசிதுகளுக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. எப்படியான ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும்? பொதுவாக நாங்கள் ஒரு பாடசாலை, ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு பிரேத்திய வகுப்பு, ஒரு மதரசா, எந்த ஒரு நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும், ஒரு அரசு உத்தியோக ஒரு காரியாலயத்தை எடுத்துக்கொண்டாலும், எல்லா இடத்தையும் ஒரு ஒழுக்க கோவை இருக்கிறது. சில நிபந்தனைகள் இருக்கின்றன, சில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அதனை சில நேரம் அதனை ஒரு ஸ்கிரீன்லேயே போட்டிருப்பார்கள், ஒட்டியிருப்பார்கள். பொதுவாக பள்ளி வாயில்கள் என்று வருகின்ற போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் வருகின்ற போது வுதுவோடு வரும் என்கின்ற முதலாவது அம்சத்தை சொன்னார். வுது என்கின்ற அந்த நாங்கள் 5 நேர தொழுகைகளுக்காக வேண்டியும் செய்து கொள்கின்ற அந்த கடமையோடு பள்ளி வாயிலுக்குள்ளே நுழைய வேண்டும். காரணம், பள்ளி வாயில் என்பது மலாய்க்காமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம். தொழுகையாளிகள் இருப்பார்கள், மலாய்க்காமார்கள் இருப்பார்கள், ஓதிக்கொண்டிருப்பார்கள், திக்கு செய்து கொண்டிருப்பார்கள். எனவே பள்ளி வாயிலுக்குள் வருகின்ற போது சலாம் சொல்லி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய சில அதிகமானவர்கள் இந்த நடைமுறைகளை பெரும்பாலும் கடைப்பிடிப்பது. யாருக்கு சலாம் சொல்லி இல்லை, அங்கே மலாய்க்காமார்கள் இருப்பார்கள், அங்கே நாங்கள் கட்டாயம் சலாம் சொல்லி கொண்டு வர வேண்டும். அதே போன்று வலது காலை உள்ளே வைத்து வர வேண்டும். அதிலும் நாங்கள் பொதுபோக்காக இருக்கிறோம். கவனமாக வலது காலை உள்ளே வைத்து அல்லாஹும் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு உள்ளே நுழைய வேண்டும். உள்ளே நுழைந்ததோடு இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்ற மிக முக்கியமான ஒரு சுன்னா தான் 2 ரக்காத்துகள் அந்த பள்ளி வாயிலுக்கான ஒரு காணிக்கை தொழுகை தொழ வேண்டும். அது குறிப்பாக ஃபர்லான தொழுகைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் நாங்கள் அந்த தொழுகையோடு சேர்ந்து விட வேண்டும். அது எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் நாங்கள் தஹியத்துல் மஸ்ஜித் என்கின்ற 2 ரக்காத் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரம் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு கடமையில் ஈடுபட வேண்டும். ஒரு திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், சுன்னத்தான தொழுகையில் அல்லது தீனுடைய ஈமானிய ஹதீதுகளை குர்ஆனை நாங்கள் முதாக்கரா செய்ய வேண்டும். ஒன்று கூடி இருந்து அப்போ இங்கே இருந்து கொண்டு அரசியல் பேசுவது, இங்கே இருந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் பேசுவது, பிஸ்னஸ் பேசுவது, இது பொதுவாக இன்றைய காலத்திலே நேர காலத்தோடு வருகிறார்கள். மேல் நன்மைக்குரிய விஷயம். ஆனால் வந்தாலும் இப்படியான ஊர் விவகாரங்களை பிழையான தவறான கோல் பேசுவது, புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, இட்டுக்கட்டுவது, இப்படியான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே பள்ளி வாயில் என்பது அமைதியின் ஒரு இல்லம். அமைதி கிடைக்கும். நிறைய நீங்கள் சொன்னது போன்று நிறைய நுண் முஸ்லீம் வருகிறார்கள். வந்துவிட்டு சிலர்கள் வெளியே போவதற்கு விருப்பம் இல்லை. எங்களிடத்திலே சொல்கிறார்கள், அனுபவம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறார்கள், எங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறது, அமைதியாக இது நுண் முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே அப்படியான ஒரு அமைதியின் இல்லமாக இந்த பள்ளிவாயில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் இவ்வாறான அதே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாயிலுக்குள் தொழுகைக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று சில சந்தர்ப்பங்களில் தடை செய்தார்கள், விதிவிலக்கு அளித்தார்கள். நம்ம ஒருவருக்கு கடுமையான பசியோடு தாகத்தோடு இருக்கும்போது நீங்கள் தொழுகையிலே வந்து இணைந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற தேவை இருக்கின்ற போது பள்ளி வாயிலுக்குள் வந்து நீங்கள் நுழைந்து தொழுகையில் ஈடுபட வேண்டாம். துருவாடையான விஷயங்களை பாவித்து கொண்டு போதைப் பொருட்கள், அப்படியான வெள்ளப்பூடு, வெங்காயம் போன்றவற்றை பாவித்து கொண்டு பள்ளி வாயிலுக்குள் வர வேண்டாம் ஏனென்றால் இருக்கின்றவர்களுக்கு அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில். எனவே இப்படியான ஒழுக்கங்களை நாங்கள் கட்டாயம் பள்ளி வாயிலுக்குள்ளே பேணிக்கொள்ள வேண்டும். உண்மையில் அடுத்து ஹசரத் அவர்கள் இந்த பள்ளி வாயிலுக்குள் வருகின்ற பொழுது இந்த இர்திகாஃபுடைய நியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது அந்த இர்திகாஃபுடைய நியத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் 1 நிமிடம் இருந்தாலும் அதற்குரிய கூலி கிடைக்கும். அதனுடைய அந்த முக்கியத்துவம் தொடர்பாகவும் கொஞ்சம் நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹி தஆலா ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி என்று நாங்கள் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இந்த பள்ளி வாயிலே நாங்கள் இருக்கின்ற காலமெல்லாம் நாங்கள் அந்த பள்ளி வாயிலுக்குரியவர்களாக மாறிவிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அர்ஷுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே சொன்னார்கள்,
பள்ளிவாயலோடு உள்ளம் தொடர்பாக இருந்தவர். அவர் கடையில் இருக்கிறார், பாடசாலையில் இருக்கிறார், ரோட்டில் நிற்கிறார். எப்போ பார்த்தாலும் நான் பள்ளி போயிடணுமே, தொழுதிடணுமே, இந்த கடமையை நிறைவேற்றணுமே என்கின்ற அந்த சிந்தனையோடு இவர் இருக்கக்கூடிய உள்ளம் படைத்தவருக்கு அரசுடைய நிலையில் கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய விஷயம்தான் இத்திகாவுடைய நீயத்தோடு பள்ளி வாயிலே நாங்கள் அமர்ந்து கொள்வது. அமசத் அவர்களே, அதே போன்று குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொன்னீர்கள். இந்த பாயலினுடைய வகிவாகம் தொடர்பிலே பேசுகின்ற பொழுது பல கருத்துக்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சில சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசல் சிறை கூடங்களாகவும் இருக்கின்றன. குறிப்பாக தொழும் இடத்திலே பக்கத்திலே சிறை கைதிகள் கட்டி வைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம் நபி அவர்களுடைய காலத்திலே. ஏன் அந்த காலத்தில் நபி அவர்கள் ஏனைய பல இடங்கள் இருக்கத்தக்கன இந்த பள்ளிவாசலுக்குள் சிறை கைதிகளை கட்டி வைத்திருந்தார்கள்? அதற்கு ஏதாவது காரணங்கள், விளக்கங்கள் இருக்கின்றன? கட்டாயம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு இஸ்லாம் பரவியது இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளினால், ஒழுக்கங்களினால், அவருடைய அஹ்லாக்குகளினால் தான் இஸ்லாம் முழு உலகத்துக்கும் பரவியது. சில பிழையான குற்றச்சாட்டுகள் யுத்தத்தினால், வாளினால் பரப்பப்பட்டது என்கின்ற பிழையான சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். உண்மையில் இஸ்லாமிய வரலாற்றை சரியாக ஒருவர் படித்து பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடத்தைகளை பார்த்து, அவருடைய வுதுவை பார்த்து, அவர்களுடைய தொழுகையை பார்த்து, இந்த இஸ்லாத்திற்குள்ளே அவருடைய சலாத்தை பார்த்து இஸ்லாத்திற்குள்ளே உள்ளே வந்தவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார். எனவே அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளாக பிடிக்க வேண்டும், அவர்களுக்கு நோவினை செய்ய வேண்டும், தொந்தரவு செய்ய வேண்டும் என்பது நபியோட நோக்கம் அல்ல. நபியவர்கள் இந்த பள்ளி வாயிலே இவர்கள் செய்கின்ற அஹ்லாக்குகளை பார்க்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுக்கு வணங்குகிறார்கள், எப்படி ஒருவர் மதிக்கிறார்கள், ஒருவரோடு எப்படி அன்போடு பேசிக்கொள்கிறார்கள், இந்த பண்பாடை பார்த்துதான் அவர்கள் அந்த இஸ்லாத்துக்குள் வர வேண்டும், அவர்கள் நல்ல அபிப்பிராயம் வர வேண்டும் என்ற வகையில் தான் இவ்வாறான முன்மாதிரியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காட்டரபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாயிலே சிறுநீர் கழித்து விட்டார். பள்ளிவாயில் நாங்கள் ஒரு சிறு பிள்ளை இப்போது வந்து பள்ளிவாயில் ஓடி திரிஞ்சாலும் அந்த பிள்ளையை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். ஒரு பிள்ளையான விஷயம். பள்ளிவாயில் என்பது பிள்ளைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், ஒழுக்கங்களை பேண வேண்டும், இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சிறுநீர் கழித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் இழுத்து வெளியே போட பார்த்தார்கள். அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை வேண்டாம், அவர் விடுங்கள். அப்போது அவர் அந்த அஹ்லாக்கை பார்த்தார், இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் வந்தது, அவர் இஸ்லாத்திலே நுழைந்தார். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அவருடைய எதிர்பார்ப்பு இவர் இஸ்லாத்துக்குள் வந்துவிட மாட்டாரா, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாரா, அந்த எதிர்பார்ப்போடு தான் இவைகள் போன்ற விஷயங்களையும் செய்து கொண்டார்கள். உண்மையில் அசத்தாவர்களே, அடுத்து நாங்கள் குறிப்பாக பல்லின சமூகத்திலே வாழ்கின்றவர்கள், எங்களுக்கு நிறைய மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று சிங்களவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சில வேளைகளில் எங்களிடம் கேட்கின்ற கேள்விதான், அதாவது சகோதரர்களே, உங்களுடைய பள்ளிவாசலுக்குள் எங்களுக்கு வர முடியாதா, வந்தால் விரட்டி விடுவார்களா, அங்கே என்ன நடைபெறுகிறது என்கின்ற பல கேள்விகளை கேட்பார்கள். குறிப்பாக கடந்த காலங்களிலே ஓப்பன் மஸ்ஜித் என்கின்ற ஒரு தலைப்பிலே மாற்று மத சகோதரர்களை அழைத்து வந்து பள்ளிவாசல்களில் நடைபெறுகின்ற விடயங்களை எல்லாம் காட்டியிருந்தார்கள், வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இன்னும் சில, அதாவது இலங்கையிலே இன்னும் சில பகுதிகளில் அதாவது சில பள்ளிவாசலுடைய நிர்வாகங்கள் இப்படி மாற்று மத சகோதரர்கள் உள்ளே வருவதை பெரிதாக அனுமதிப்பதில்லை. என்னுடைய கேள்வி, மிக தெளிவான கேள்வி, இஸ்லாம் மாற்று மத சகோதரர்கள் பள்ளிவாசலுக்குள் வருவதை தடுக்கிறதா? ஏனென்றால் இப்படிப்பட்ட இந்த நிர்வாகிகள் சொல்கின்ற ஒரு விடயம்தான், அவர்கள் குளிச்சிருக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், அதாவது விந்து வெளியேறினால் நாங்கள் குளித்து விட்டு தான் பள்ளிக்கு வர வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்போ அப்படியான பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுட்டி காட்டி கொண்டிருப்பார்கள் சில நிர்வாகிகள். உண்மையில் இவர்களுக்கு இஸ்லாம் என்ன தீர்வை வழங்குகிறது, எப்படி அது விளக்கம்? பொதுவாக பள்ளிவாயுடைய ஒழுக்கங்களிலே வருகின்ற போது மாதவிடாயுடைய பெண்கள், அதே போன்று குளிப்பு கடமையானவர்கள் பள்ளிவாயிலே வந்து அமர்வது, இருப்பது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள், இவர்களுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த கூட்டத்துடைய கோமுகளுடைய தலைவர்கள் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாயிலை வைத்து அவர்களை சந்திப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிறைய காரணங்கள் இருக்கின்றன. பள்ளிவாயிலுடைய அமைதியுடைய இடம், இங்கே நடக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கட்டாயம் இதை ஒரு வேண்டுகோளாக எல்லா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பள்ளிவாயிலே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அதனை நேரடியாக பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய நேரடி சந்திப்பிலே நாங்கள் அனுபவித்தது. அவர்கள் உண்மையில் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், நிறைய சந்தேகங்களோடு இருக்கிறார்கள், நிறைய குற்றச்சாட்டுகளோடு இருக்கிறார்கள்.
இந்த பள்ளிவாயிலை நாங்கள் ஓதுகின்ற இந்த மிம்பரிலே ஓதுகின்ற ஹுத்பா ஓதுகின்ற இந்த அசா இதை பற்றிய பிழையான அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்கள். பள்ளிவாயிலே வந்து எங்களுக்கு ஒரு சகோதரி கேட்டார், உங்களுடைய பள்ளிவாயிலே எங்கே தூக்கு கயிறு இருக்கிறது என்று, தூக்கிலே போடுவதற்கு இங்கே கயிறு இருக்கிறது என்று கேட்டார். இப்படி நான் அதை பற்றியே தனியாக பல மணித்தியாலங்கள் பேச முடியும். அவர்களுடைய கேள்விகள், அவருடைய சந்தேகங்கள். எனவே எமது நாடு பள்ளின நாடு, ஆனால் நல்ல ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழுகின்ற நாடு. இஸ்லாம் ஒரு போதும் நீங்கள் வேணுமாக இருந்தால் இலங்கை ஜமியத் உலமாவுடைய வழிகாட்டலை பெற முடியும். நாங்கள் நேரடியாக நானும் போயிருந்தேன், எங்களுடைய பள்ளி வாயில் போய் எப்படி இங்கே பள்ளி வாயிலை நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை பெற்றுவிட்டு வந்திருக்கிறோம். எந்த தடையும் இல்லாமல். இந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய பெருநாட்களை, அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் அவருடைய பெருநாட்களை கொண்டாடுவதற்கு எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். இப்போது அப்படியான ஒரு நடைமுறை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். முஸ்லீம் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள், எல்லா மதத்தை பின்பற்றுகளும் வருகிறார்கள். எனவே இது வேண்டுகோளாக எல்லா பள்ளிவாயில் நிர்வாகிகளும், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உடைய இலங்கை ஜமியத் உலமா இருக்கிறது, உலமாக்கள் உங்களுடைய பிராந்திய கிளைகள் இருக்கும், அவருடைய வழிகாட்டலை பின்பற்றி ஒரு வாரத்திற்கு ஒரு நாளையாவது நாங்கள் திறந்து கொடுக்கின்றோம். அதுக்கான முறைகளை பேணி அதுக்கான தொழுகின்றவர்களுக்கு மஹல்லாவாசிகளுக்கு இடையூறு இல்லாத வகையிலே நாங்கள் கட்டாயம் அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எந்த தடையும் செய்யவில்லை. அதனுடைய சிறப்புகள் தொடர்பாக நான் தனியான ஒரு காணொலியை பேச முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அந்த கேள்வியை கேட்டேன். காத்தான்குடியை பொறுத்த வரைக்கும் 100% முஸ்லீம்களை கொண்ட ஒரு இடம். இந்த பள்ளிவாசலுடைய மஹல்லாவாக இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைவரும் முஸ்லீம்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊரிலே வெளியே இருந்து வருகின்ற மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த பள்ளியை திறந்து காட்டுகிறார்கள். ஆனால் தமிழர்களும் சிங்களவர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கலந்து வாழுகின்ற சில ஊர்களிலே பக்கத்து வீட்டிலே இருப்பவர் மாற்று மத சகோதரராக இருக்கலாம், ஆனால் அவர் பக்கத்திலே இருக்கின்ற பள்ளிவாசலுக்குள் வந்திருக்க மாட்டார். இது எந்த அளவுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை. உண்மையில் இதற்கு நாங்கள் வகை சொல்ல வேண்டுமா இல்லையா அசத் அவர்கள்? நிச்சயமாக நாங்கள் பள்ளிவாயல் நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதனை திட்டமிடல் செய்ய வேண்டும், பறந்து விரிந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நான் சொன்னது போன்று நிறைய கேள்விகளோடு சந்தேகங்களோடு அதிருப்தி இல்லாத நிலையில் நிறைய முஸ்லீம் அல்லாத எங்களோடு பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். நாங்கள் கூடவே இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அழகை, அதனுடைய நட்பண்புகளை, அதனுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் அவர்களுக்கு இன்னும் நேரடியாக காட்டவில்லை. எனவே இங்கே பள்ளி வாயிலுக்கு நாங்கள் வருகின்றவர்களுக்கு உது செய்கின்றேன், நாங்கள் உது செய்கிறோம். ஜனாசா கடமைகள் முன்னே சந்தூக்கி இருக்கிறது, எங்களுடைய ஜனாசா கடமைகள். நாங்கள் ஜனாசா எரிக்கின்ற போது இந்த நாட்டு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எல்லோரும் குரல் கொடுத்திருப்பார்கள். எப்போது என்றால் எங்களுடைய உணர்வை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தால், நாங்கள் அவர்களுக்கு சொல்லவில்லை. எனவே அதை தொடர்பாக நாங்கள் பேசுகிறோம், அவர்களை பள்ளி வாயிலே கேட்கிறோம். இங்கே இருக்கின்றவைகளை பாருங்கள், மிம்பர் என்றால் என்ன, மிஹராப் என்றால் என்ன, ஏன் வரிசையாக நாங்கள் நின்று தொழுகிறோம், இங்கே எல்லோரும் சமனானவர்கள், இங்கே யாரும் ஜனாதிபதி வந்தாலும் அவரும் எங்கே வருகிறாரோ அங்கே தான் சஃபிலே நிற்க வேண்டும், முதல் சஃபிலே போய் தொழ முடியாது. இப்படி இஸ்லாத்தில் இருக்கின்ற பண்பாடுகளை, ஒழுக்கங்களை, அகலாக்குகளை இந்த பள்ளி வாயில்களில் நடைபெறும் நடைமுறைகள் எல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். கட்டாயம் நீங்கள் சொன்னது போன்று மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக அந்யோன்யமாக வாழுகின்ற இடங்களில் கூட இதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை. நீங்கள் உரிய வழிகாட்டலை பின்பற்றி சிறிய பள்ளி வாயிலாக இருந்தாலும் அவர்களை அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கான அன்பளிப்புகளை கொடுத்து, அவர்களுக்கான குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு உணவுகளை கொடுத்து நீங்கள் அவர்களை பள்ளி வாயிலுக்குள் அறிமுகப்படுத்துங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் இந்த பள்ளி வாயில் சார்பாக வைக்க விரும்புகிறோம். உண்மையில் நீங்கள் நல்ல ஒரு விடயத்தை சொன்னீர்கள். பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லோரும் சமம், அரசன் பின்னும், அதாவது சொல்வார்கள் ஆண்டி முன்னும் அரசன் பின்னும் தொழுதிடும் காட்சி, ஆண்டவன் முன் அனைவரும் சமம் என்பதன் சாட்சி. இதை நாங்கள் பிரயோக ரீதியாக பள்ளிவாசல்களில் வந்தால் பார்க்க முடியும். இந்த சமூக ஒற்றுமை தொடர்பில் நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் வசந்தம் டிவியிலே வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் வசந்தம் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கூட எங்களுடைய நிறுவனத்திலே வேலை செய்கின்ற மாற்று மத சகோதரர்கள் முழுமையான 100% பங்களிப்பை வழங்குகிறார்கள். எங்களோடு இங்கே வருகை தந்து சகோதரர் தக்ஷலான் தயாரிப்பு பணிகளிலே அற்புதமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் அதாவது நாங்கள் போதும் என்று சொன்னாலும் இல்லை அவர் திருப்தி அடைய மாட்டார், இன்னும் நல்லா செய்ய வேண்டும், அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் என்று சொல்லி அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதனுடைய தரம் எங்களுடைய ரசிகர்களுக்கு தெரியும். உண்மையில் அது அவருடைய அந்த உணர்வினுடைய வெளிப்பாடு. இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களை நாங்கள் பல முக்கியமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ரமலான் காலம் எம்மை வந்தடைந்திருக்கிறது. ரமலான் மாதத்திலே குறிப்பாக பள்ளிவாசல்கள் அதிகளவான தராவி தொழுகை, குர்ஆன் ஓதுதல் போன்ற பல ஆன்மீக ரீதியிலான நன்மைகளை செய்கின்ற இடமாக முழுமையாக மாறிவிடும். இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும்
இந்த ஆன்மீக ரீதியிலான நன்மைகளை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான செயற்பாடுகளை இந்த விசேடமாக நோன்பு காலத்தை முன்னிட்டு நீங்கள் முன்னெடுத்து வருகிறீர்கள்? உண்மையில் நாங்கள் இப்போது இருக்குகின்ற புண்ணியம் பூத்து குலுங்குகின்ற ஒரு கண்ணியமான மாதம் புனித ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் வலிமையான பள்ளி வாயில்கள் நடைபெறுகின்ற இந்த தராவி தொழுகை ஏனைய கடமைகளுக்கு அப்பால் நாங்கள் எல்லா தரப்பினர்களையும் பள்ளி வாயிலோடு இணைக்குகின்ற பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக முஸ்லிம்கள் என்று வருகின்ற போது அவர்களிலே சிறுவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், வயது வந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லோரும் இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ஷஹு ரமதான் இல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே இந்த மாதத்தில் எல்லோரையும் குர்ஆனோடு தொடர்புபடுத்த வேண்டும் என்ற வகையில் அப்படியான ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இந்த வருடமும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். சுபஹ் தொழுகையின் பின்னர் 7:30 மணி வரைக்கும் பாடசாலை மாணவர்கள் அல் குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர்கள் இங்கே வந்து பார்த்து ஓதுவார்கள். அது ஓதி முடிந்ததுமே எங்கள்கிட்ட எவ்வளோ பாடம் ஓதியிருக்கிறோம் என்கின்ற அடையாளத்தை தருவார்கள். இறுதியில் அவர்களுக்கு நாங்கள் பரிசில்கள் வழங்குவோம். இதை ஒரு மாணவர்களுக்கான ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று காலையிலே 10 மணி தொடக்கம் 10:30 மணி வரைக்கும் பெண்களுக்கான வயது வந்த பெண்களுக்கான குர்ஆன் ஹல்கா என்ற ஒரு அமைப்பை நாங்கள் செய்கிறோம். அதே முஅல்லிமாக்களை கொண்டு வந்து ஒரு ஹல்காவாக அவர்களுடைய குர்ஆனை வயது வந்த பெண்கள் அவர்கள் திருத்திக் கொள்கின்ற அமைப்பிலே நாங்கள் செய்கிறோம். 10:30 தொடக்கம் 11:30 வரையும் 1 மணி நேரம் நாங்கள் அந்த பெண்களுக்கு தேவையான ஆரோக்கியம், வைத்தியம், அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது போன்ற பல்வேறுபட்ட அம்சங்களை உள்ளடக்கியதான ஒரு கோர்ஸை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று லுஹர் தொழுகையின் பின்னர் நாங்கள் வழமையாக அம்ம ஜுஸ் முழுமையாக தஃப்சீர் செய்கிறோம். அசர் தொழுகையின் பின்னர் சனி ஞாயிறு தினங்களிலே அசர் தொழுகையின் பின்னர் பாடசாலை மாணவர்களுக்கான அவருடைய தலைமைத்துவ பயிற்சிகள், அவர்களுக்கு தேவையான ஒழுக்கங்கள், இப்போது இருக்கின்ற நவீன மிக மோசமான ஒரு சூழலுக்கு மத்தியில் எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்வது, பிராக்டிக்கலாக எப்படி தொழுகைகளை தொலை வைத்து என்ன பிழை விடுகிறார்கள், எப்படி உது செய்வது, எப்படி தயமம் செய்வது, இப்படியான பிராக்டிக்கலான அம்சங்களை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று கியாமுல் லைல் தொழுகைக்கு முன்னர் நாங்கள் ஒரு 15 நிமிடம் அந்த தொழுகையிலே ஓதப்படுகின்ற ஓதல்களை நாங்கள் சுருக்கமாக தஃப்சீராக செய்கிறோம். இது ஆன்மீக ரீதியாக இங்கிற பள்ளி வாயிலே நடைபெறுகின்ற வணக்க வழிபாடு. இது தவிர்த்து நாங்கள் பொதுவாக என்கிற பள்ளி வாயிலே நொன் முஸ்லீம் தவா என்கின்ற அமைப்பிலே நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு சகவாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும். வெறும் பேச்சில் அல்லாமல், வார்த்தைகளில் அல்லாமல் அதனை உணர்வுபூர்வமாக அதனை செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் இந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அழைத்து இஃப்தார் செய்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக வேண்டிய அல்ல, ஒரு வாரத்துக்கு அல்லது 5 நாளுக்கு ஒரு முறை நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்களை அழைத்து இந்த நோன்பு என்றால் என்ன, அந்த மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற விடயங்களை நாங்கள் சொல்லி அவர்களோடு நாங்கள் இந்த அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களையும் கலைந்து இஃப்தாருடைய ஏற்பாடு ஒன்றை நாங்கள் செய்து வருவோம். எனவே அவ்வாறு எல்லா பள்ளிகளிலும் அதனை யோசிக்கலாம். குறிப்பாக நுண் முஸ்லிம்களோடு இப்போது பொதுவாக இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் விருந்தோம்பல் செய்வது என்பது. அடுத்தவர்களுடைய பசியை, தாகத்தை, அவருடைய அந்த விடயங்களை போக்குவதற்கு இஸ்லாம் அது உயர் உச்சடத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அந்த மஹல்லாவில் உள்ள தனவந்தர்கள் பேசி ஒரு இஃப்தாரை, ஒரு சாப்பாடை, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், பள்ளி வாயிலே அப்போ பள்ளி வாயிலோடு கனெக்ட் ஆகுவார்கள். பள்ளிக்கு எதிராக யார் வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வார்கள், எங்களோடு சேர்ந்து நிற்பார்கள். எனவே அந்த சகவாழ்வு என்பது பள்ளி வாயிலை மையப்படுத்தி பிராக்டிக்கலாக நாங்கள் செய்வது எங்களுக்கு நல்ல சக்ஸஸாக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு தெரியாது. ஒரு சகோதரி, முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு சகோதரி, அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளி வாயிலுக்கும் போகாத ஒரு சகோதரி எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வந்தார். வெளிநாட்டை சேர்ந்தவர் வந்து அவர் வெளியிலே போய் நாங்கள் கேஷுவலாக பேசும்போது பெரிய ஒரு திருப்தியோடு அவர் அவருடைய கருத்துக்களை, அவர் ஒரு யூடியூபர், அவர் பல மில்லியன் கணக்கானவர்களுடைய ஃபாலோவர்ஸை கொண்டவர், இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளி வாயிலுக்கும் போனது கிடையாது. அப்போ பள்ளி வாயிலுக்குள் வந்து விட்டு செல்லும்போது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நாங்கள் இஸ்லாத்துக்கு எடுக்க வேண்டும், முஸ்லீமாக வேண்டும், அவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. நாங்கள் சகவாழ்வாக இந்த நாட்டில் ஒற்றுமையாக ஒரு பன்மைத்துவத்தோடு வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். எனவே அந்த அம்சத்தை நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயிலை நாங்கள் செய்து வருகிறோம். நீங்கள் சொன்னது போன்று ஓப்பன் மோஸ்க் என்கின்ற அது நல்ல ஒரு ப்ரோக்ராம். அதையும் பள்ளி வாயில்கள் மாதத்தில் ஒரு முறை என்ன செய்யலாம்,
நடாத்தலாம். நாங்கள் பெரும் இந்த பகுதியில் இருக்கின்ற டிஎஸ் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், அரச நிலையங்கள், பாடசாலைகள், எங்களுடைய அண்மித்த பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகள் இருக்கின்ற எல்லா நுண்முஸ்லிம்களையும் நாங்கள் அழைத்திருந்தோம். எனவே அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்து அதுக்கான வளவாளர்கள் நாட்டில் இருக்கிறார்கள், சில அமைப்புகள் இருக்கின்றன, ஜெமியாவிடம் கேட்டால் சொல்லுவார்கள், அதுக்கான ஒழுங்குகள் பெறுவார்கள். அப்படியான ஏற்பாடுகளை பள்ளி வாயில்களிலே நாங்கள் செய்யலாம். ஏனென்றால் நிறைய தேவையோடு இருக்கிறார்கள். சிலர்கள் வந்து கதவிலே நின்று கேட்பார்கள், உள்ளே வரலாமா என்று கேட்பார்கள் வெளியில். அப்போ அவர்கள் சில நேரம் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள், அதாவது முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற இந்த பகுதியிலேயே இவர்கள் வருகிறார்கள் என்றால் எல்லோரும் கலந்து வாழ்கின்ற பகுதியிலேயே இதனை செய்ய முடியாது என்று. உண்மையில் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தது. பொதுவாக சகிப்புத்தன்மை என்கின்ற ஒன்று இருக்கிறது. ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் செய்வதை நாங்கள் சகித்து கொள்ள வேண்டும். அதான் சகிப்புத்தன்மை. அவர் பொட்டு வைக்கிறார், அவருடைய ஆடை, அவருடைய ட்ரெஸ் கோட், அந்த மதத்தை பின்பற்றுவோரை நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய இஸ்லாம் சொல்லித்தந்த விஷயம். அப்போ ஆரம்ப காலகட்டங்களில், இந்த பள்ளிவாளுடைய ஆரம்ப காலகட்டங்களிலே எங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தது. இவர்கள் வருகின்ற போது ரோட்லே வந்தவர்கள் நிப்பாட்டி இவர்கள் ஏன் வர வேண்டும் என்று சத்தம் விட்டு சென்ற வரலாறெல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஊர் முழுக்க எல்லா ஊர் மக்களும் அதனுடைய பெனிஃபிட்டை அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய நெருக்கமான நண்பர்கள் கதைக்கின்ற போது இப்போ யாரெல்லாம் கதைத்தோ அவர்கள் கூட்டி வருகிறார்கள். எனவே அப்படியான ஒரு செயற்திட்டத்தை எமது நாட்டிலே கட்டாயம் நாங்கள் இதனை அனுபவ ரீதியாக அதனை உணர்வுபூர்வமாக உணர்ந்தோம் என்ற வகையிலே எங்களுடைய பள்ளிவாயில் சார்பாக, நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு அதனை ஒரு வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். உண்மையில் மௌலவி நல்ல பல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். சில பள்ளிவாசல்களுக்கு பாரிய அளவிலே இந்த இஃப்தார் போன்ற ஏற்பாடுகளை செய்து அந்நிய சகோதரர்களை அழைத்து அதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த நேரத்திலே மக்களுக்காக கொடுக்கின்ற இந்த கஞ்சிகளை கொஞ்சம் கூடுதலாக செய்து மாற்று மத சகோதரர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அவர்கள் வந்து வரிசைகளை இருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் கொண்டு சென்று கொடுப்பதன் மூலம் கூட அந்த இடத்திலிருந்து கூட நாங்கள் அதாவது சகவாழ்வை ஆரம்பிக்கலாம். உண்மையில் வசந்தம் டிவியின் ரசிகர்களை இந்த அளவோடு நாம் இஃப்தார் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறு பக்கம் என்று போற்றப்படுகின்ற காத்தான்குடியிலே அமைந்திருக்கின்ற புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து உங்களை சந்தித்தது. இதை எல்லோரும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அடையாளத்திற்காக அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலினுடைய பேஷ் இமாம் அல் ஹாஃபில் ஷேக் இல்ஹாம் ஃபலாஹி அசத் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை என்னோடு இணைந்து பகிர்ந்திருந்தார். அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்து தந்த எங்களுடைய வசந்தம் டிவியினுடைய இந்த பகுதியினுடைய செய்தியாளர் சகோதரர் சஜி அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தி நாங்கள் விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அசத் அவர்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் அசத் அவர்களே. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.